அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 81வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். பிரணவ அமுதே புசித்து அனுதினமும் பிரணவ மயமதேயாகி மரணமது உறும் மனிதரைப் போல வடிவம் மாத்திரமதே தோன்றி பூரண நல்லொளிக்கும் மாயைக்கும் நடுவே புகுந்திருந்து இலங்கு நற்குருவை சரணென அடைந்திங்கு அவன் அருளாலே தரிக்கப் பெற்ற அங்கத்தில் லிங்கம். இந்த பாடல் எந்த நிலையிலே வருகிறது என்று சொன்னால், ஏற்கனவே அந்த ஜீவன் முக்தர்கள் அல்லது பிரணவ தேகத்தை பெற்றவர்களுடைய இயல்பு எப்படியெல்லாம் இருக்கும் என்று கூறிக்கொண்டு வந்து இருக்கின்ற பொழுது, அவர்கள் எப்படி அந்த தீக்கை என்கின்ற அந்த நிலையை உண்மையாக எப்படி அறிந்து அந்த நிலையிலேயே அந்த சிவானந்தத்திலே இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் விளக்கி தொடர்ந்து வருகின்ற காலத்தில், இப்பொழுது அந்த அங்கலிங்கிய நிலை அல்லது அந்த அங்கலிங்க ஐக்கிய நிலை நமக்கு கிடைக்க வேண்டுமானால், அந்த ஜீவன் முக்தர்களுடைய அவர்களை சரணடைந்து அவர்களுடைய அருளை பெற்றால் கிடைக்கக்கூடியதுதான் இந்த அங்கலிங்க ஐக்கிய அனுபவம் என்கின்ற இந்த கருத்தை சொல்ல வருகின்றார். ஆக முன்பாடலில் அவர் தீக்கை என்கின்ற அடிப்படையிலே எப்படி சிவத்தை சிவமானது, அதாவது மும்மலங்களும் அறுத்த நிலையில் இயற்கையிலேயே அமைகின்ற அந்த சிவானுபவத்தை பெற்று மும்மலங்களை அறுக்க வல்லவராக இருந்தார்கள் என்று சொல்லி, இந்த பாடலிலே அவர்கள் அந்த அனுபவம்தான் பிரணவ அமுதம், பிரணவ புசிப்பு, அதை தான் இங்கு பிரணவ அமுதம் என்று கூறி அந்த புசிப்பு நிலையிலே இருக்கக்கூடியவர்களாக அந்த ஜீவன் முக்தர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை சரணடைந்தால்தான் இன்னொரு ஜீவனாகிய நமக்கு கூட அங்கலிங்க அந்த அனுபவம் தேவைப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் வீட்டிருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று அவர்களை சரணடைந்து வேண்டி அவர்கள் அருளாலே அந்த அனுபவத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. சரி, பாடலுக்குள் செல்வோம். பிரணவ அமுதே புசித்து அனுதினமும் பிரணவ மயமதே ஆகி. ஆக பிரணவ அமுதம் என்பது முன்னே சொல்லப்பட்ட அந்த பிரணவ தேகத்தினுடைய இயல்புகள், அதாவது தீக்கை அனுபவத்திலே 3 மலங்களையும் அறுத்து சிவத்துக்கு அங்கமாக இருக்கின்றோம் என்கின்ற அந்த நிலையிலே இருக்கின்ற சுபானுபவத்தை தொடர்ந்த அனுதினமும் தினந்தோறும் புசித்து பிரணவமயமதே ஆகி அந்த ஆனந்த நிலையாகவே ஆகி, அடுத்த வரி மரணம் அது உறும் மானிடரை போல வடிவம் மாத்திரமே தோன்றி. ஆக அவர்கள் பார்ப்பதற்கு, அதாவது அந்த சிவத்தினுடைய அங்கமாக இருந்து அந்த சிவானுபவத்தை புசித்து கொண்டிருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று, வடிவத்திலே எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், மரணம் அது உறும் இம்மானிடரில், இப்போ இறந்து போகின்ற நம்ம போன்ற சாதாரண தேகத்திலே வடிவம் மாத்திரமாகவே தோன்றி பார்ப்பதற்கு அந்த வடிவம் மாதிரி தோற்றமளித்து கொண்டிருப்பார்கள் என்றும், அதற்கு 3வது பூரண நல்லொளிக்கும் மாயைக்கும் நடுவே புகுந்து இருந்து இலங்கும் நற்குருவை. ஆக அவர்கள் பூரண நல்லொளி என்பது திருவருள், மாயைக்கும் நடுவே, மாயைக்கும் பூரண நல்லொழுக்கும் நடுவே இதற்கு முன்வரியிலே சொல்லப்பட்ட சாதாரண மனிதர்கள் மாதிரியான ஒரு தோற்றத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்றும், அந்த 3வது இறுதி புகுந்திருந்து இலங்கும் நற்குருவை. ஆக அவர் அந்த மாதிரி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் அந்த மாதிரியான
அருளுக்கும் மாயைக்கும் நடுவே தோற்றம் மாத்திரமாக அந்த பிரணவ புசிப்பிலேயே புசித்து கொண்டு இருக்கின்ற இருந்து கொண்டு இருப்பார்கள் என்று கூறுகின்றார். அடுத்து 4வது வரி, சரணென அடைந்து இங்கு அவன் அருளாலே தரிக்க பெற்ற அங்கத்தில் லிங்கம். ஆக சரணென அடைந்து என்றால் யாரை சரணடைந்தன் 3வது வரியின் பிற்பகுதியிலே அந்த மாதிரியான நற்குருவை, அதாவது பிரணவ புசிப்பிலே இருக்கின்ற அந்த நற்குருவை சரணென அடைந்து இங்கு அவன் அருளாலே, ஆக சரணடைந்து அவனுடைய அருளாலே தரிக்க பெற்ற அங்கத்தில் லிங்கம். ஆக தரிக்கை என்பது நாம் ஏதாவது சொல்லுவார்கள், இந்த பெண்கள் பூவை தரித்து கொண்டார்கள் என்று. ஆக அந்த தரித்தல் என்று தமக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளாக கருதக்கூடிய ஒன்றை தன்னோடு சேர்த்து கொள்வது. ஆக அங்கலிங்கம் என்கின்ற அந்த அனுபவம் நமக்கு இன்று அனுபவம் இல்லை. ஆக அந்த அனுபவத்தை நாம் நமக்குள்ளே சேர்த்து கொண்டு அதையும் அனுபவிக்கலாம் என்று சொன்னால், அதற்கு அவ்வாறான பிரணவ தேகத்திலே இருக்கக்கூடிய பிரணவ தேகத்திலே இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மகான்களை போய் சரணடைந்து, அந்த மகான்கள் இப்பொழுது யார் இருக்கிறார்கள்? வள்ளல் பெருமானார், குமாரதேவர், வான் கலந்த மாணிக்க வாசகர், இந்த மாதிரியான இன்னும் சிலர் கூட அந்த பிரணவ தேகத்தை அடைந்த மகான்கள். அவர்களை சரணடைந்து அவர்களை வேண்டி பிரார்த்தித்து அவர்களுடைய திருவருளாலே நாம் அந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டால்தான் அந்த மாதிரியான அங்கலிங்க அனுபவத்தை பெற முடியும் என்கின்ற இந்த கருத்தை கூறுகின்றார். மீண்டும் ஒரு பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.